வச்சு எதையும் பேசிட்டு இருக்க வேணாம், உள்ள வாங்க எல்லாம். ஐயோ அப்பா அங்க இருந்து வரதுக்குள்ள போதும் போதும் ஆயி போச்சு. நான் கூட என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினைச்சு பகீர் ஆயிருச்சு. ஆமா பகீர் நானோனே இவர் அப்படியே தள்ளிட்டாரு எதையா செஞ்சு. அப்படியே சலக்கணக்கா நின்னுகிட்டு இருக்கீங்க. நான் எதையோ பேசி இழுத்துட்டு வர போக எல்லாம் அதோட போச்சு. அதுவும் இல்லாம அந்த கிழவி சும்மா என்னையவே தான் நோட்ட விட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு. டேய் கொஞ்சம் கீழ குமி. ஏமா? இல்ல கொஞ்சம் கீழ குமி. போதுமா? எங்க இருந்து எனக்குன்னு வந்த? அங்க வந்து போனத நோட்டன்னு சொன்ன கேக்குறியா? ஐயோ விடுமா. ஐயோ வைக்கிற விடு. அட விடுமா. ஐயோ அம்மா ஏமா அப்படி அடிச்ச? அடிச்சனா இன்னைக்கு உன்னை பிரிச்சிருப்பேன். ஏண்டா அங்க வந்து ஒழுங்கா இரு எத்தனை தடவை சொல்றேன். அவங்களுக்கு சண்டைக்கு வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அதான் கூட்டிட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாயா இவன் இப்படி ஆகிறதுக்கு நீதான் காரணம். 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்ல, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. இவனை வச்சுக்கிட்டு என்னத்த பண்ண சொல்ற? சரி விடு. விடு கிடுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு. ஐயோ சாமி இன்னும் 100 பவுன் வரல, அதுக்குள்ளேயே இந்த ஆட்டமா இருக்கு. இன்னும் அது வரதுக்குள்ள இன்னும் எம்பிட்டு வேதனை இருக்குன்னு தெரியல எனக்கு. ஷோ இந்த மாமியார் கல்வி பண்ணின வேலை புள்ளைய விட்டுட்டு கூட வந்துட்டாங்க. ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்காத, எந்திரி இறங்கு. சமந்தியம்மா சமந்தி. அதுங்க வந்துருச்சுடா, ஒழுங்காரு. சமந்தியம்மா சமந்தி மாப்பிள்ள எதுக்கு வந்தீங்க? இங்கே வந்து என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ? என்ன சமந்தி இப்படி பேசுறீங்க? கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை சமந்தி. என் மாமியார் பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே, அது வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காது. அது ஏதோ பேச போக நீங்க இப்படி வந்தா எப்படி? நாங்க என்ன ஒண்ணுத்துக்கு இல்லாதவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இம்புட்டு சொத்து தோட்டம் தோறவுன்னு எம்பிட்டு வச்சிருக்கிறோம். நாங்க என்னைக்காவது இப்படி எல்லாம் ஆடம்பரம் கட்டிக்கிட்டு இருந்தோங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் நாங்க பார்த்து பண்ணணும். அப்படி இருந்தும் எங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எப்படி அந்த வீட்டுல இருப்போம்? சரிங்க சம்மந்தி அம்மா, உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் சம்மந்தி அம்மா. இனிமே எங்க குடும்பத்தால எந்த பிரச்சனையும் வராது. என் மகளை ஏத்துக்கங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி அம்மா, அவளுக்கு உங்களை விட்டா யாரு சம்மந்தி அம்மா இருக்கா? உங்களுக்கே தெரியும், ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அந்த பொண்ணை நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டீங்க. 4 பேர் வந்து வாழா வெட்டியா வந்துட்டான்னு சொல்லிட்டு எம்பிட்டு ஊர் சனம் பேசும். அது உங்களுக்கே தெரியும்னு சம்மந்தி அம்மா. அந்த பயம் இருக்குல்ல, அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் சம்மந்தி அம்மா? இனிமே நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் சம்மந்தி அம்மா, நாங்க எதையுமே கேட்க மாட்டோம். கேட்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. சரிங்க சம்மந்தி அம்மா. ஏ ஜூலி உள்ள போ. அதெல்லாம் இருக்கட்டுங்க, 100 பவுன் இன்னும் போட வேண்டியது இருக்கு. அதை எப்ப போடுறதா உத்தேசம்? சம்மந்தி இப்பதான் அவர் வெளிநாடு போயிருக்காரு. இனிமேதான் அவர் சம்பாரிச்சு கொடுக்கணும். ஒரு மாசம் டைம் கேட்டிருக்கேல்ல, அதுக்குள்ள இப்படி கேட்டா நாங்க எங்க போவோம்? ஓ கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி நமக்கு என்ன? இனி காசு கொடுக்க தேவையில்லை நினைச்சிட்டீங்களோ? ஐயோ அப்படி இல்ல சம்மந்தி, பேசினபடியான பவுன் நாங்க கண்டிப்பா போட்டுருவோங்க. இங்க பாருங்க, இன்னும் 1 மாசத்துல 2 வாரம் தான் இருக்கு. அதுக்கு மேல எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்க சம்மந்தி அம்மா, நீங்க சொல்றபடி நாங்க போட்டோம் சம்மந்தி அம்மா. போட்டாதான் உங்க பொண்ணு இங்க இருக்க முடியும், இல்லைன்னா உங்க வீட்டுல தான் வந்து இருப்பா. சரிங்க சம்மந்தி அம்மா, நான் போட்டுறேன் சம்மந்தி அம்மா. அப்புறம் வீட்டு வேலைக்கு ஆள் சொல்லிருந்தீங்களாமே, அதே அனுப்புறீங்க? அதுங்களா, நான் நாளைக்கே அனுப்புறேன் சம்மந்தி. காலையில 6 மணிக்கு இங்க வேலைக்கு வந்தாகணும். அப்புறம் நைட்டு 8 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும். சரிங்க சம்மந்தி. கிளம்புங்க. என்னம்மா சப்புன்னு போயிருச்சு? சப்புன்னு போச்சா? எங்க கொஞ்சம் கீழே குமி, கண்ணத்துல ஒரு சப்புன்னு வைக்கிறேன். அவன் இருக்கிறதுல போடா. என்னையா அவன் காசு போட்டானா இல்லையா? இன்னும் போட்டுட்டு அவனே ஃபோன் பண்ணுவாமா? அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் நம்ம பேர்ல தான் எழுதி வச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அவன் வந்து கேட்டானா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம், சரியா? அப்புறம் அங்கேயும் காசு கொடுக்கணும், என்ன பண்றது? ஒரு ஆளுக்கு மாசம் 5000 போதாதா? அதுவே அதிகம் தான். 2000 ரூபாய் கொடுத்தா போதும். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் கடைசியில வந்து என் தங்கச்சி இப்படி விட்டுட்டீங்கன்னு சொல்லி கேட்டானா என்ன பண்றது? அத நான் பேசிக்கேன், நீ ஒண்ணும் பண்ண வேணாம். போய் தோட்டத்துல தண்ணி பாத்துற வேலையை பாரு. சரிம்மா. சாப்பிடுக்க கொஞ்சமா வேணாம் பத்திரகாளி, உங்க மாமாவை பார்க்காம என்னால முடியாது. இப்படி சொன்ன எப்படி? நான் குடுக்கறேன்ல, சாப்பிடு. சாப்பிடுங்கக்கா, இப்படி உங்க உடம்ப வருத்திக்கிட்டா எப்படி? இப்ப நீ சாப்பிடுறியல, நான் போவா. சரி குடு. கொடுத்தால நீ ஒழுங்கா சாப்பிட மாட்ட. ஆக்காட்டு. போதும் பத்திரகாளி, கேரு வாங்குவ சொல்லிட்டேன், ஒழுங்கா சாப்பிடு. அழகு சுந்தரம் பேஷண்டோட வந்தவங்க. சொல்லுங்கம்மா, நான் அவரோட மனைவி. சொல்லுங்க. இப்ப நீங்க அவரை பார்க்கலாம், ஆனா ரொம்ப கிரவுட் பண்ணாதீங்க, ரொம்ப சத்தம் போட்டு பேசாதீங்க, சரிங்களா? சரிங்க. ஒரு 1/2 hour கழிச்சு என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவருக்கு ட்ரிப்ஸ் ஏத்தணும். சரிங்கம்மா. சரி போங்க. பத்திரகாளி, உங்க மாமாவை பார்க்க சொல்லிட்டாங்க, வாங்க உள்ள போவோம். அமுதா, இந்த பைக்குள்ள இதை வை அமுதா.
அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். சரிக்கா. கொஞ்ச நேரத்துல பதற விட்டுட்டீங்கல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு என்னை பத்தி கூட கவலையே இல்லை, உங்களை நினைச்சுதான் கவலை. ரொம்ப அழுதீங்களா? அழுதிங்களாவா? அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. இப்பதான் அவங்க முகமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னா பாத்துக்கங்கண்ணா. ஓ, நீங்களும் வந்திருக்கீங்களா? பத்ரகாளி வாமா. என்ன மாமா பார்த்து நடக்கிறது இல்லையா? பார்த்துதான் நடந்தேன். இத்தனை வருஷத்துல உங்க அக்கா இப்போதான் ஒரு பாட்டு பாடுனாங்க, அதை கேட்டுக்கிட்டு வந்ததுல அப்படியே விழுந்துட்டேன். சிரிக்காதீங்கங்க. நான் எம்பட்டு வேதனை ஆயிருச்சு தெரியுமா? உங்களை ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. எனக்கும் தெரிஞ்சதுமா, அக்கம் பக்கத்துல வீடு இல்லாம தனியான இடம், பெரிய வசதியான இடம்னு சொல்லி கட்டிவிட்டேன். அது எவ்வளவு கஷ்டமா போச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. பக்கத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட கூப்பிட முடியலங்க. பையனையும் நீங்க போன் பண்ணி வர வேணும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு தடுமாறி போனை பண்ணி ஒரு வழியா இங்க வரத்துக்குள்ள எனக்கு போதும் ஆயிருச்சு. உங்களை இப்ப நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரே திரும்பி வந்துச்சு. அப்பயே நீங்க சொன்னீங்க சொந்த பந்தத்தோட வீடு கட்டி வாழணும், இப்படி தனியா வேண்டான்னு. நான் தான் கேட்காம விட்டுட்டேன். அம்பட்டுதானே, இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம ஊர்லயே ஒரு பெரிய வீடு இருக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி. அந்த வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருந்துடலாம். ஓ அப்படியா? எனக்கு என்ன பத்தி கூட கவலை இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பங்கஜம் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு எனக்குள்ள அவ்வளோ வேதனையா போச்சு. கடவுளே எப்படியாவது என்னை காப்பாத்திரு. ஏன்னா சொந்த பந்தம் இருந்துச்சுன்னா அவங்கள நம்பி விட்டுட்டு போயிட்டுன்னா கூட எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போதான் முறையா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் வாழ்க்கையில. நீ சொல்ற மாதிரி அந்த வீடு பேசி முடிச்சிடலாமா? இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நமக்கும் வயசாகி போச்சு. எந்த நேரத்துல என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம வீட்டுல நம்ம மருமவ பையன் அவங்களுக்குலாம் ஏதாவது ஒண்ணுன்னா யாருமே இல்லாம அதுங்க என்ன கஷ்டப்படுங்க. இப்படி ஒண்ணு மண்ணா சொந்த பந்தம் இருக்க ஊரா பார்த்து போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நம்ம பேசாட்டுக்கு அமுதா சொல்ற மாதிரி வீட்டை வாங்கிட்டு போயிட்டா நீங்களும் பத்திரகாளிய பார்த்த மாதிரி இருக்கும், சொந்த பந்தத்தோட ஒண்ணு மண்ணா இருந்த மாதிரி இருக்கும். நம்ம மருமவளும் அவங்க அம்மா வீடு அப்படின்னு அவங்க கூட இருந்த மாதிரி இருக்கும். என்னம்மா, அப்படி எதுவும் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் தான். அதுக்குன்னு இங்க கிடக்குற இடம் அது இதுன்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கேங்க. அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா இனிமே உங்களை நான் தவிக்க விடக்கூடாது, அதுக்காக தான். சரிக்கா, நீ மாமா கூட பேசிக்கிட்டு நானும் அமுதாவும் வெளியே நிக்கிறோம். சரிம்மா, இனிமேல என்ன தவிக்க விட்டுறாதீங்க. இனிமே படி இருக்க வீடே வேணாம். துரைக்கிட்ட எதுவும் சொல்லல, அவன் சந்தோஷம் கெட்டுடக்கூடாது. இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லலாம் இல்ல. சரிம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. சரியா? நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? பத்திரகாளி இப்பதாங்க சாப்பாடு கொடுத்தா. சரி, நீங்க கொஞ்ச நேரம் போய் சாப்பிடுங்க. டாக்டர் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டாரு. சரியா? எதை பத்தி யோசிக்காதீங்க. சரிங்க. எனக்காக அந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடுங்களே. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு இது தேவையா? பல வருஷம் கழிச்சு பாட்டு பாடுனீங்களேன்னு அதை கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளதான் இப்படி ஆயிப்போச்சு. எனக்காக ஒரு தடவை. என்னங்க நீங்க வேற. எனக்காக ஒரே ஒரு தடவை. அன்பாலே அழகாகும் வீடு, ஆனந்தம் அதற்குள்ளே தேடு, சொந்தங்கள் கை சேரும் போது வேறொன்றும் அதற்கில்லை ஈடு. என் சோக கதையை கேளுங்க தாய் குலமே. ஆமா தாய் குலமே, அதை கேட்டாதான் தாங்காது. அம்மா உங்க மனமே உங்க மனமே. ஒரு 200 ரூபா காசு கேட்டதுக்கு கூட கொடுக்க மாட்டேன்ட்டு போறாளே, இதெல்லாம் மனைவியா? இல்ல மனைவியான்னு கேக்குறேன். என்ன வெக்கையா இருக்கு. வெளியே போயிட்டு வரதுக்குள்ள போதும் ஆகுது. ஒரு மூணு முடிச்சால முட்டால ஆனு கேளு கேளு தம்பி. ஏண்டா நீ கேக்குறது இருக்கட்டும், போன் அடிச்சிட்டே இருக்கேன். ஒரு போன் எடுக்கிறதுக்கு உனக்கு என்னடா? வீட்ல தான படுத்து கிடக்குற. நான் தாயே வந்தாச்சா? ஏண்டா எத்தனை நேரம் போன் அடிச்சிட்டு இருக்கான்? வெயில பஸ் இல்ல வேற. அங்க இருந்து நான் நடந்தே வர வெக்குன்னு வண்டி எடுத்துக்கிட்டு வர மாட்டேன். ஆமா, அப்படியே உன் மருமக காசு கொடுத்து தள்ளிட்டா. பெட்ரோல் அடிக்க கூட காசு இல்லாம உட்கார்ந்து இருக்கேன். ஆமா, அவ குடுக்குற காசு
பேசல உனக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டீனா அப்புறம் எப்படி வண்டிக்கு பெட்ரோல் இருக்கும்? அதெல்லாம் நீ பேசக்கூடாது, அதெல்லாம் நீ பேசக்கூடாது, அதெல்லாம் நீ பேசவே கூடாது. போன கையில இருக்கு. அப்பா பேசுறதுல அம்மாவுக்கு அப்படியே லைவா டெலிகாஸ்ட் பண்ணிடுவோமா? என்ன குசுப்பாண்டி ஒரே பல்ல 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 பல்லன்னு இருக்கிற? அப்படி கூப்பிடுப்பா. ஆமா நீ குசுப்பாண்டி தானே. விட மாட்டேன், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன். ஏண்டா மருமக வேலைக்கு போக சொன்னாலே போனியா இல்லையா? நான் இதுக்கு போகணும், நீ தான் 15,000 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு போறல. எங்க ஆள இருக்க வரைக்கும் இப்படி நீ ஓட்டுவ, எங்க ஆளுங்க போனதுக்கு அப்புறம் தான் இருக்குது உனக்கு. அப்ப பாரு எப்படி கஷ்டப்பட போறேன்னு. இல்ல தாயா உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வராது, எப்படி சாபம் விடுது பாரு புள்ளைக்கு. சாபம் விடலடா, பெத்த வயிறுடா. ஆமா வயிறாமா வயிறு, ஒரு லைட் இல்ல, ஒரு வெளிச்சம் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ பாரு உனக்கு பிடிச்சத சாப்பிட்டியே, எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டு சாப்பிட்டியா? அதுவும் கிடையாது. ராத்திரி ஒரு பக்கம் தூங்க முடியாம நாம்பட்ட அவஸ்தை எனக்கு தானே தெரியும். அப்படியே குளிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தது. என்னமா வந்துட்டு பேசுதாமா பேசு வாமா. எல்லாம் திருத்தவே முடியாது. அப்பா நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கவா? என்னடா போன பண்ணி போட்டு பேசாம இருக்கறான்? எப்பா நீ அம்மாவை பத்தி என்னப்பா நினைக்கிற? உங்க அம்மாவை பத்தி சொல்றது என்னடா, பாட்டாவே பாடுறேன் பாரு. ஓஹோ, வீட்டுல இந்த லட்சணம் வேற நடந்துகிட்டு இருக்கா? ஒரு முன்ன முடிச்சல்ல முட்டல்ல அண்ணே கேளு கேளு அரவிந்த். ஓஹோ அப்படியா, வீட்டுக்கு வந்து உனக்கு இருக்கியா? ஏப்பா நீ அம்மாவை இப்படி சொல்றது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவ அடிப்பா, நான் வாங்குவேன். ஒரு நாள் இருக்கு அவளுக்கு. என்னை அடிக்கிற கையை திருப்பிக்கிட்டு சும்மா கும்பு 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 நான் குத்துவேன். ஓஹோ, உன் மனசுல இந்த நினைப்பு வேற இருக்கா? வேற என்னப்பா பண்ணுவேன்? இந்தா என் மானங்காரன் அதான் அவங்க தாத்தன் அவளுக்கு கராத்தே கத்து குத்துருக்கான்ல, அவனை நினைச்சுக்கிட்டு இவ்வளவு சும்மா அந்த காலையே நங்க 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 நங்கன்னு ஏறி குதிக்கிறேன். அப்ப இருக்குது. அதுக்கப்புறம் அவ காலை தூக்கவே முடியாது காலத்துக்கு. நான் இப்படி இருக்கும் போதே நீ இந்த வேலை பாக்குறனா? இன்னும் நான் கொஞ்சம் இதா இருந்தேன்னா நீ என்னென்ன வேலை பாப்ப? ஏப்பா ஒண்ணு சொல்லட்டுமா? ஒண்ணு என்ன 1000 கூட சொல்லு. என்ன நீ பேசுறதெல்லாம் அம்மா இப்ப கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த போட புடி. ஏன்டா இந்த வேலையை பார்த்து விட்ட? டைமே போவலையா, அதுதான் சும்மா ஜகதோரியா இருக்கணும்னு தான் போட்டேன். இன்னாங்கப்பா அம்மா கிட்ட பேசுங்க. டேய் உண்மையை சொல்ற பொய்ய சொல்றியா? போன மட்டும் காதுல வைங்கப்பா, மொத்தமா தெரியும். இந்த குசு பண்ணி பொய்ய கூட சொல்லுவான், எடுத்து பேசுவோம். ஹலோ அமுதா. அமுதாவா? வீட்டுக்கு வரையா? வீட்டுக்கு வரேன். அந்த நாக்கு இருக்க போதுதானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அத என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ அமுதா அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல அமுதா. அவன் ஏதோ சும்மா அப்படி பேச சொன்னா நான் பேசுறேன் அமுதா. ஏய் உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட ஆகாது. வார இரு, வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஹலோ 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 ஆத்தாடி ஆத்தா, இனிமே என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. இந்த வெறி பிடிச்ச வெங்காயம் வேலையை காட்டி விட்டுட்டானே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம். பிச்சை பெரிய அண்ணன் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது விசாலாட்சி முனியாண்டி, ஜெயராம் ஷாமுண்டீஸ்வரி, திவனிஷா ஃப்ரம் மலேசியா, மூர்த்தி நாயக்கன்பட்டி ஏஞ்சல் பிரியதர்ஷினி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது லாரன்ஸ், டிஃபானி பாஸ்டின் ராஜ். இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க.